பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு புது சட்டியில குழம்பு வைக்க போறோம். நாட்டுக்கோழி குழம்பு புது சட்டியில குழம்பு வைக்க போறோம். கடுகு போட்டாச்சு. அடுத்து அவ்வளோதான். உடனே அதுலேயே உடனே கறி போட்ட வேண்டியதா? புது சட்டியில செய்யறதுக்கு புது மண் சட்டியில இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு கல்லில் ஆட்டி செலவு. அதனால எல்லாம் கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வெயில் வேறு எவ்வளோ வந்தோடி தான் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏன்னா காட்டுக்கு போய் கோயிலுக்கு கோழி எடுத்துட்டு வந்திருக்கு. அடுப்பில் வச்சு புது மண் சட்டியில் இன்னைக்கு கோழி குழம்பு ரெடி ஆகுது. அப்போலாம் எங்க பாட்டி மாக்கல் சட்டின்னு பெருசா ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதுல குழம்பு வைப்பாங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மா அதுக்கு பின்னாடி குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் வந்து கொட்டிட்டு போவாங்க. இந்த நோம்பி நாள் எல்லாம் தாத்தா பாட்டி கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாங்க. எல்லாரும் இட்லி சுட்டு குழம்பு வச்சு கொடுத்துருவாங்க. தலைமையில தூக்கிட்டு போய் எங்க பாட்டி தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வருவாங்க. நாட்டுக்கோழி செலவு வந்து கல்லில் ஆட்டி மண் சட்டியில விறகடுப்புல வச்சு மண் சட்டியில குழம்பு வைக்கிறது அது வேற லெவலுங்க. வேற லெவல் பாருங்க. இது வந்து செலவு தூள். நம்ம வீட்டுல அரைச்சு செலவு தூள். செலவு தூளும் தீர்ந்து போச்சு. செலவு தூள் அரைக்கணும், கண்டிப்பா அரைக்கணும். இந்த வாரத்துல அரைச்சிக்கலாம். பாருங்க தெரியுதோ? பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. வணக்கி விட்டு அப்புறமே தான் தண்ணி ஊற்றணும். ஆமா, வணக்கி விட்டு தான் சாந்து செலவும் பாருங்க அது ஊற்றணும். இப்போ நம்ம கல்லில் ஆட்டி வச்ச செலவு ஊற்றி கொதிக்க வச்சா வாசமே அப்படியே ஒரு வீதி தாண்டி போகும். சூப்பரா வேகட்டும். ஆகும் விறகடுப்புல சீக்கிரம் வேலை ஆகும். நல்லா இருக்கும். கோழி குழம்பு வேகட்டும். கரண்டுன்னா எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. உரல்ல தான் ஆட்டணும். பாருங்க சூப்பரா மண் சட்டியில குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்துருச்சு. பாருங்க சூப்பரா வந்து டேஸ்ட் பார்க்கலாமா? இட்லி செஞ்சு வச்சுட்டேன். வாங்க போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மண் சட்டியில குழம்பு வெந்துட்டு இருக்குதுங்க. இது வந்து இறக்கி வச்சாலும் கொதிக்கும். அந்த ஹீட்டு சட்டியினுடைய ஹீட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். கீழே இறக்கி வச்சுட்டேன். இறக்கி வச்சாலும் நம்ம கொதிச்சுட்டே இருக்கும். இதுதான் அந்த மண் சட்டியோட ஸ்பெஷல். இதுக்கு மேல ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கொதிச்சுட்டே இருப்பாங்க. மண் சட்டியில இறக்கி வச்ச முன்னாடி ரொம்ப நேரம் கொதிக்க முடியும். பாருங்க இப்ப எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொதிச்சுட்டே இருக்குப்பா, அவ்வளவு ஹீட்டு.